வச்சுக்கிறேன். லிவ் இன் ரிலேஷன்ஷிப். 15 வயசுல என்ன வேணா பண்ணுவேன், எல்லாம் விட்டுரு. அவன் யானைகளோடையும் மிருகங்களோடையும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்கான். அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம்ல. கொள்ளுவதை கொண்டு தள்ளுவதை தள்ள வேண்டும். நம்ம தள்ளுவதை கொண்டு கொள்ளுவதை தள்ளி விடுகிறோம். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒரு சின்ன ரீல் பார்த்தேன். ஒரு யானை, குட்டி யானை, அதுக்கு ஒரு பெரிய ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுக்குறாங்க. அந்த பாட்டிலில், அதாவது மனுஷனுக்கு இல்லாத அறிவு யானைக்கு இருக்கு பாருங்க, அந்த பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வெளில சொட்டுது. அந்த மூடி திருகலை போல் இருக்கு. சரியா அந்த ஃபீடிங் பாட்டில் அந்த யானை கொடுக்குறாங்க. இந்த பெரிய யானை, அம்மா யானை பக்கத்தில் இருக்கு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல, அதுக்கிட்ட பால் குடிக்க முடியாமல் இந்த யானை ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்குது. இந்த அம்மா யானை அந்த ஃபீடிங் பாட்டில் மூடி திருகு சரியில்லைன்றதால கொஞ்சம் சிந்துது இல்லை பால், அதை அப்படியே கையில் ஏந்தி மறுபடியும் அந்த குட்டியான வாயில் புகட்டுது. நாய் 4 புலிக்குட்டியை வளர்க்குது. அம்மா இறந்து போச்சு ஒரு புலிக்கு, 4 புலிக்குட்டிங்களுக்கு. 4 நாய் அந்த புலிக்குட்டியை வளர்த்துருக்கு. 4 புலிக்குட்டிங்களை வளர்க்குது. இப்போ அந்த புலிக்குட்டிங்க எங்கே பெருசாயிட்டாலும் கூட திரும்பிய ஓடி அந்த அம்மா கிட்ட தங்களுக்கு இருக்க தாய் பாசத்துக்காக திருப்பிய ஓடி அந்த நாய்க்குட்டி மேலே ஏறி எகிரி குதிச்சு விளையாடுது. ஏங்க, ஒரு நாய்க்கு, புலிக்கு, யானைக்கு இருக்க அறிவு கூடவா நம்ம மனுஷனுக்கு இல்லை? அதுங்க ஒன்றுத்துக்குள்ள ஒன்று இணக்கமா, உனக்கு அம்மா இல்லையா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பால் இல்லையா நான் ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்குறேன், உனக்கு ஃபீடிங் பாட்டிலில் கொட்டுற பால் கீழே விழுதா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஷவர்மாவை பற்றி சொன்னார் சகோதரன். இன்னைக்கு என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க. ஜெயபாஸ்கரன் அவர்கள் இந்த கட்டுற புஸ்தகத்தில் மட்டும் 3 சமையல் குறிப்பு எழுதினாருனாக்க 4000 காப்பி எக்ஸ்ட்ரா இருக்கு. ஏன்னா திண்ணி பண்டாரம் ஆயிட்டான் நம்ம ஊர்ல எல்லாம். ஏங்க, சாப்பாடுன்றது ரசிச்சு பேசலாங்க. சாப்பாடை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. சமையல் என்பது ஒரு கலை, ரசிச்சு பேசலாம். ஆனால் பொழுதுக்கும் நாம் எவ்வளோ ஊருக்கு சுற்றி பார்க்குறோம். நம்ம ஊரில் தான் கொண்டாட்டம் என்றால் உடனே 10 ஸ்டால் வரணும், தப்பு இல்லை. சாப்பிடணும், தப்பு இல்லை. ஆனால் மறக்காம அந்த இடம் முழுக்க இல்லை, அருவருக்கத்தக்க அளவிற்கு குப்பைகளை வெளியே போட்டு விட்டு, மனுஷன்தான் இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டானா நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த இடத்தையே அருவருக்கத்தக்க இடமாக மாற்றிவிட்டு போவது என்பது நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்கும். நீ எந்த திருவிழாவை எடுத்து பாருங்க சார். பப்ளிக் பிளேசஸ் கோர்ட்டில் அன்னைக்கு ஒருத்தர் நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அப்படியே காரி படிக்கட்டில் ஊழிஞ்சாரு. நிறுத்தி கேட்டால் உங்களுக்கு வெக்கமாக இருக்காது சார், இப்படி துப்புறீங்களா ஒரு கோர்ட்டில்? சாரி மேடம். எனக்கு சாரி சொல்லாதையா, கண்ணாடி முன்னாடி நின்று உனக்கு சாரி சொல்லிக்கோ. ஷேம்ஃபுல் ஆஃப் யூ. பப்ளிக் பிளேஸில் இது மாதிரி துப்புறீங்க. அப்போ எதை பற்றியுமே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதை பற்றியும் கவலை இல்லை. அது என்னன்னா, அவ்வளவு சுயநலம், அவ்வளவு தாண்மை, அவ்வளவு அகங்காரம் நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த அகங்காரமும் சுயநலமும் தான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளை பற்றி, பட்சிகளை பற்றி, மரங்களை பற்றி, மலைகளை பற்றி, நீரை பற்றி, காடை பற்றி, மண்ணை பற்றி, கனிமங்களை பற்றி, நேர்மையை பற்றி, அறத்தை பற்றி, எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய, நான் என்பதற்கு எதிரான ஒரு கலக குரல் தான் இந்த காலுயிர் பறவை. நான் என்பதை துறந்து நாம் என்ற இடத்திற்கு நாம் இடம்பெயர வேண்டும் என்பதுதான் இந்த நூலின் ஆகப்பெரிய கோரிக்கையாக என் மனசிலே தோன்றியது. ஆகப்பெரிய இறைஞ்சலாக, ஆகப்பெரிய மன்றாடலாக இந்த புத்தகத்திலே இருந்து நான் அறிந்து கொண்ட விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறச்சிந்தனையை அறிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்குமான வாய்ப்பை இந்த நூலின் மூலமாக எனக்கு கொடுத்த ஐயா ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிகச்சிறந்த கருத்துரை வழங்கிய வழக்கறிஞர் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவோசை எழுப்பினார்.